ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி 4 எபிசோடாக புரியாத எல்லா விஷயங்களுமே இந்த எபிசோடில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு கதையை கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இந்த ஒரு எபிசோடை என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்கோமே, இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 8. ஸோ என்னோட சாய்ஸ் யாமாவுச்சி அப்படின்னு சொல்லவும் யாமாவுச்சி ஷாக் ஆகுறான். எதுக்காக என்ன சூஸ் பண்ணுற? ஈவன் சோடாவோ ஈகேவோ கூட தான் என்னோட மோசமான ரேங்க்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லவும் சோடா கூட ஸ்போர்ட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருப்பான், நீ ஒருத்தன் தான் இருக்கிறதுலே கிளாஸில் ஒர்த்லெஸ்ன்னு சொல்லவும் கைஸ் அவள் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் பட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. அந்த கோயஞ்சியால் தான் நிறைய ஸ்பெஷல் எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆக போனோம்னு சொல்லவும் அதான் நம்ம உண்மைதான். பட் அவன் ஸ்கில்ஸை கம்பேர் பண்ணும்போது அவன் ஒன்றை விட சுப்பீரியர்னு சொல்லவும் இல்லை இது நியாயமே இல்லை அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கவும் நான் ஒன்றை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீ எல்லாரும் நெகட்டிவ் ஓட்ஸையோ கலெக்ட் பண்ணி அயனகோஜியா வழி அனுப்ப பார்க்குறல அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இதை கேட்டுட்டு ஹிராட்டாவே ஷாக் ஆகுறான். அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்லவா, அது யாருன்னு கேட்கவோ அது ஈகே தான் கேட்டான் அப்படின்னு நம்ம கை காமிக்கிறான். அப்படியா ஈகேன்னு ஹோரகிட்டா கேட்கவா, ஆக்சுவலி குஷேடா தான் என்கிட்ட கேட்டான்னு சொல்லவும் ஆமா என்கிட்ட மட்டும் இல்ல கைஸ் உங்ககிட்டயும் குஷேடா தானே கேட்டா அப்படின்னு நம்ம கேட்கவும் போய் சொல்லாத யாமாவுச்சி, நீ தானே என்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கிறா. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் தேவைன்னு கேட்க போய் தானே நான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி குஷேடா நடிக்கிறா. குஷேடா கிளாஸ்ல உனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு தெரியும், நீ போய் எப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கறா. ஸோ யாமாவுச்சி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லவும் அவன் தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கோயஞ்சி கேட்கறான். ஆமா அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு யாமாவுச்சி சொல்லவும் யாமாவுச்சியை நான் செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அவன் சாக்கியனாகிக்காக ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லவும் உண்மையா அப்படின்னு ஈகே ஷாக் ஆகவும் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லையே நம்ம சொல்லவும் சாக்கியனாகி சொல்லி தானே நீ அயனகோஜியை வெளியே அனுப்ப ட்ரை பண்ண அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லுவோம். அப்ப நீ அவளோட ஸ்பையா அப்படின்னு ஈகே கேட்கறான். அவளும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், நம்ம கிளாஸ் நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் கூட என்ன டீல் போட்டா, அவ சொல்றத நீ கேட்டா, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாலா? சோ நம்ம கிளாஸ்லயே இருந்துட்டு இன்னொரு எதிரி கிளாஸ் கூட சேர்ந்து நம்ம கிளாஸ்க்கு துரோகம் பண்ண ட்ரை பண்றான், இதனால தான் நான் யாமாவுச்சியை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லுவோம். அவ சொல்றதுல பாயிண்ட் இருக்கு, ஏன் நெகட்டிவ் ஓட் யாமாவுச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லி கோயஞ்சி சொல்றான். நான் பண்றது தப்புன்னு நினைச்சா ஈவன் எனக்கு கூட நெகட்டிவ் ஓட்ட போட்டுக்காங்க அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும் யாமாவுச்சி என் ஃப்ரெண்டு, நான் எப்படி அவனுக்கு இதை பண்ண முடியும் அப்படின்னு சூடோ கேட்கறான். இங்க பாரு சூடோ, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது உண்மையிலேயே ஒரு புனிதமான ஒண்ணுதான். பட் இவன் சாக்கியனாகி கூட ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் கிளாஸை விட்டு வெளியே அனுப்பணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ லாஜிக்கலா தான் திங்க் பண்ணணும்னு சொல்லவும் சாரி யாமாவுச்சி, அவ சொல்றதோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சூடாவோ சொல்றான். கிளாஸையை விட்டு வெளியே போக தகுதியான ஆள்னா அது நீ மட்டும் தான் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும் எதுவும் மாற போறது இல்ல, குஷிடா சொன்ன மாதிரி அயனகோஜியை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லவும் இல்ல சாரி கைஸ், நான் பண்ணது தப்பு தான் நினைக்கிறேன், எனக்காக யாரும் அயனகோஜிக்கு ஓட் போடாதீங்க, யாமாவுச்சி நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன், பட் எதிரி கிளாஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம கிளாஸ்க்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கோஷிடா நல்லாவா மாதிரி நடிக்கிறேன். என்னோட முடிவு இதுதான், யாரெல்லாம் யாமாவுச்சிக்கு ஓட் போட ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கவும் நீ பேச வர நான் அமைதியா இருந்துட்டேன், பட் நீ பண்றது தப்பு, அடுத்தவங்க லைஃபை முடிவு பண்றதுக்கு நம்ம யாரு அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கறான். அதானே அப்படின்னு யாமாவுச்சி சொல்லவும் அப்ப யாமாவுச்சி மட்டும் அயனகோஜியை வெளியே அனுப்ப பார்த்தது சரியா என்ன, யாரெல்லாம் நாளைக்கு யாமாவுச்சிக்கு நெகட்டிவ் ஓட் போட போறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கவும் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி நல்லவனா இருந்த ஹிராட்டா வில்லனா மாறிட்டான். யார் என்ன பண்ணணுங்கிறத அதிகாரத்தை வச்சு நீ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லவும் ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான் யாமாவுச்சி சொன்னா. போதும் நிறுத்து யாமாவுச்சி, நீ பண்ணது ஊருக்கே தெரிஞ்சிச்சு, இனியும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல, எந்த ஸ்டூடெண்ட்டை வெளியே அனுப்புங்கிற உரிமை நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்லவும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு உன்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா? யாமாவுச்சி அயனகோஜி ஆல்ரெடி வெளியே அனுப்ப ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லவும் அது கூட பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா நீ உன் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறான்னு சொல்லவும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வெளியே போலாம், துரோகம் பண்றவன் உள்ள இருக்கணுமா அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கறா. அதை முடிவு பண்ண நீ யாரு அப்படின்னு ஹிராட்டா கேட்கவும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டேன், எது பெஸ்ட்னு நீங்க முடிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. இந்த எக்ஸாம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நீங்க ஸ்கூல்ல விட்டு வெளியே போன அப்புறம் இந்த மாதிரி டெசிஷன்லாம் எடுக்க வரும், பவர்ல இருக்கிறவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க தான், எமோஷனலா திங்க் பண்ணாம உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதை கரெக்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளம்புறாங்க. நாளைக்கு தான் நம்ம ரியோனை கடைசியா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் டீல பேசிட்டு இருக்காங்க. ரியோன் போறத நினைச்சு நீ வருத்தப்படுற போல அப்படின்னு சொல்லி மாணவை கேட்டுட்டு என்னோட நெகட்டிவ் ஓட் உனக்கு தான், ஏன்னா உன்னோட தண்ணி எனக்கு தானே போட போற அப்படின்னு வா கேட்கறா. ஆமா உனக்கு தான் போடுவேன் அப்படின்னு ஈபுக்கியோ சொல்றா. ஈஜிசாகி ஈபுக்கிட்ட வந்துட்டு ரியோன் ஸ்கூலை விட்டு வெளியே போறான், அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டியா, இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்டா தானே போகும்னு கேட்கவும் நீயே போய் கேட்க வேண்டியதுன்னா ஈபுக்கி கேட்கறா. என்னால எப்படி முடியும் நம்ம கேட்கவும் ரியோவனுக்கு அடுத்து கிளாஸ் டீயா வாங்க கண்ட்ரோல் தான், பாயிண்ட்ஸ்க்கு போய் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் ரியோவன் வெளியே போறதுல உனக்கு ஓகே தானா, அவன் இல்லாம நம்மளால மத்த கிளாஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகி போக முடியாது அப்படின்னு ஈஜிசாக்கி சொல்றான். ஈபுக்கியும் போயிட்டு ரியோவன் கிட்ட இருக்கிற எல்லா கிளாஸ் பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிருந்தா, நீ ஸ்கூலை விட்டு வெளியே போகணும்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு ஈபுக்கி கேட்கவும் டக்குன்னு வாக்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு உன்னோட அந்த கோவமான ஆட்டிடியூட் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், உன்கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, உன்னால சூசனைவை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வா சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி ரியோவன் கிட்ட இருந்து எல்லா கிளாஸ் பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. இங்க ஈச்சினோசைக்கு பிரசிடென்ட் நாகமா கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனாதான் காசு தருவேன்னு சொல்லியிருப்பான். கவலைப்படாதீங்க, நம்ம கிளாஸ்ல இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க ஈச்சினோசை சொல்லவும் நமக்கு இன்னும் 5 மில்லியன் பாயிண்ட்ஸ் தேவையேன்னு கேட்கவும் பிரசிடென்ட் நாகமோ கிட்ட கேட்டா அவர் தாரன்னு சொல்லியிருக்காரு, கடனை நான் எப்படியாச்சும் திருப்பி அடைக்கிறேன், அதை விட கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும் கிளாஸ் பியோ ஹாப்பியா இருப்பாங்க. பிரசிடென்ட் நாகமோக்கு தான் அவ கால் பண்றா. என்ன முடிவெடுத்துட்டியா அப்படின்னு நம்ம கேட்கவும் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும், நீ உண்மையிலேயே என் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு வா கேட்கவோ பின்ன உன்னை பிடிக்காமையா என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி கேட்டிருப்பேன், நீ ஒன்று ஒரு வார்த்தை சொல்ல உடனே நான் பணத்தை அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லவும் வேற எதுவும் வழி இருக்கான்னு நான் பார்க்குறேன், யோசிக்க
டைம் வேணும்னு சொல்லவும் இன்னைக்கு மிட் நைட்டோட அந்த ஆஃபர் முடிஞ்சிடும், அதுக்குள்ள ஒரு பதில சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு காலை கட் பண்றான். நாகமா ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவா அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. காட்சுராகி ஸ்கூலை விட்டு வெளியே போக தயாராயிட்டான், அவன் எந்த மூவும் மேக் பண்ணல அப்படின்னு சொல்லி மாஷிமோட்டோ வந்து சாக்கியனாகி கிட்ட சொல்றான். அப்ப சரி, அது போக என்னோட சைட் ப்ராஜெக்ட் அது வந்து ரிவீல் ஆயிடுச்சு, யாமாவச்சியை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது எல்லாம் எப்படி முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சாக்கியனாகி சொல்றா. ஸோ ஓட்டிங் எக்ஸாம்க்கான டேவோ வருது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயத்தோட இருக்காங்க. சரி எல்லாருமே உங்க ஓட்டிங் ஆரம்பிங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இப்போ ஓட்டிங்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கான டேவோ வருது. என்ன யாமாவச்சி பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லி ஈகே கேட்கவும் பின்ன ஸ்கூலை விட்டு வெளியே போறான், பதட்டமா இருக்காதான்னு ஏஞ்சி வந்து அவனை கலாய்க்கிறான். முட்டா பசங்களா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கிளாஸியா அவங்களோட எல்லா பாசிட்டிவ் ஓட்டையும் எனக்கு போட்டிருப்பாங்க, சாக்கியனாகியோட ப்ரொடெக்ஷன்ல தான் நான் இருந்திருக்கேன். ஸோ உங்க நெகட்டிவ் ஓட்டெல்லாம் எனக்கு போட்டு நீங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் கிளாஸியாவோட ப்ரொடெக்ஷன்ல தான் நான் இத்தனை நாள் இருந்திருக்கேன், சொல்லுங்க என் பேச்சை நீங்க கேட்டிருக்கலாம், நான் ஒன்னும் உங்களுக்கு துரோகம் பண்ணலையே, யாரை எலிமினேட் பண்ணணும்னு தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருந்தா. இப்போ டீச்சர் வந்து அவனை உட்காருன்னு சொல்லிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டாப் 3 பாத்திரலாம். தேர்ட் பிளேஸ்ல கேக்கியோ கோஷேடா, செகண்ட் பிளேஸ்ல ஹிராட்டான்னு சொல்லவும் அவனோட வெள்ளத்தனமான ஃபேஸ் நம்ம காமிச்சோம். ஹிராட்டா பேர் டேமேஜ் ஆகாம எல்லாரும் அவனுக்கு ஓட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹிராட்டாவே செகண்ட் பிளேஸ்னா அப்ப யார் ஃபர்ஸ்ட்னு ஈகே பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது கியோட்டாக்கா அயன கோச்சி அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தா ஏதாச்சும் தப்பா இருக்கும்னு யாமாவச்சி சொல்லவும் நீ எப்படா இதை பண்ண அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டாவே ஷாக் ஆகுறா. அண்ட் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாமாவச்சி அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, சாக்கியனாகி அவ கிளாஸ்ல இருக்கிற ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் எனக்குலாம் கொடுக்கறதா சொன்னான்னு சொல்லவும் ரிசல்ட்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. இல்ல சாக்கியனாகி எனக்கு ப்ராமிஸ் பண்ணா நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இனி நீ இந்த கிளாஸ் சேர்ந்தவனே கிடையாது, கிளாஸை விட்டு வெளியே போடா அப்படின்னு கோயஞ்சி சொல்லவும் இல்லன்னு யாமாவச்சி டென்ஷன் ஆகி சேர் எடுத்து அடிக்க வரான். நீ தாராளமா என்ன அட்டாக் பண்ணலாம், பட் திரும்ப உயிரோட போவாங்கிறதுக்கு நான் கேரண்டி இல்ல அப்படின்னு கோயஞ்சி சொல்லவும் யாமாவச்சி அமைதியா வெளியே போகாதான் அவனுக்கு பெஸ்ட் அப்படின்னு டீச்சர் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. கிளாஸுக்கு வெளியே போய் யாமாவச்சி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஆசியில காட்சுராகி வெளியே போக தயாரா இருக்கிறான். பட் அவன் கூட இருக்கிற யாஹிகோ தான் லாஸ்ட் பிளேஸ் வெளியே போகணும்னு சொல்லவும் சாக்கியனாகி என்ன எதுக்கு நீ வெளியே அனுப்புற அப்படின்னு சொல்லி காட்சுராகி கேட்கறான். உன்கிட்டயோ ஸ்கில் இருக்கு, யூஸ்ஃபுல்லான பான்ஸ் நான் எப்படி தேவையில்லாம தூர போடுறது, அதனாலதான் யூஸ்லெஸ் நான் அவனை வெளியே அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சாக்கியனாகி சொல்றா. மத்த கிளாஸ்ல என்ன இருக்குமா அப்படின்னு சாக்கியனாகி யோசிக்கிறா. டே கிளாஸ்ல பார்த்தா மானபேங்கிற பொண்ணு தான் வெளியே போயிருக்கா. மானபே ரிசல்ட் கேட்டுட்டு கதறி அழுதா. எதுக்காக நீ என்ன காப்பாத்தினா எனக்கோஜி அப்படின்னு கேட்கவும் நான் ஒன்னு காப்பாத்தல நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னு தவிர இதை யாராலையோ பண்ண முடியாதுன்னு ரியோவன் கேட்கவும் ஈச்சிசாக்கிக்கோ ஈபுக்கைக்கும் தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவன் சொல்றான். எனக்கோஜி ப்ளீஸ் ரியோவனை எப்படியாச்சும் காப்பாத்து, நீ ஈச்சிசாக்கி ஈபுக்கையும் வந்து கேட்கறாங்க. நல்லா என்ன பண்ண முடியும், அவனே தான் வெளியே போறதுக்கு ஒத்துக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அண்ட் அவன் வெளியே போயிட்டா அவன் கிளாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா தான் போகும், அதை வாங்கிட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவா அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இந்த எக்ஸாம்ல ஒருத்தரை கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு பிடிச்சவங்களை காப்பாத்த நினைச்சா பணம் தேவைப்படலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரியோவன் இருந்து ஈபுக்கியோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றா. ரியோவன் கிட்ட 5 மில்லியன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் என் ரூமுக்கு வாங்க நம்ம கூப்பிடுறான். ஈச்சினோ சேவான் அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஈச்சினோசே கிட்ட ஆல்ரெடி 16 மில்லியன் இருக்கு. ரியோவன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண 5 மில்லியனை ஈச்சினோசே கிட்ட கொடுத்தா கிளாஸ் பி எல்லாருமே ரியோவனுக்கு பாசிட்டிவ் ஓட்ட போடுவாங்கன்னு சொல்றா. ரியோவனோ ஸ்கூலை விட்டு வெளியே போக மாட்டான். ஈச்சினோசேக்கு தேவையான 20 மில்லியன் கிடைச்சிடும்னு சொல்லவும் உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பர்சனை காப்பாத்த 20 மில்லியன் தேவையில்லாம செலவு பண்றேன்னு ஈபுக்கி கேட்கவும் உன்கிட்ட கூட தான் 5 மில்லியன் இருக்கு, அதை நீ செலவு பண்ணாம ரியோவன் ஒரு பர்சனை காப்பாத்ததானே அதை ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு ஈச்சினோசே கேட்கறா. யாருக்கு தெரியும், நாளைக்கு வெளியே போறது நானா கூட இருக்கலாம் ஈபுக்கி சொல்லவும் உனக்கு பிடிச்ச ரியோவனை நீ காப்பாத்திட்டங்கிற சந்தோஷம் இருக்குல்ல அப்படின்னு ஈச்சினோசே சொல்லியிருப்பா. ஈச்சிசாக்கி ஈபுக்கியமா என்ன காப்பாத்தினாங்க, நான் சிரிக்கிறதா கவலைப்படுறதானே தெரியல அப்படின்னு ரியோவன் சொல்லுவான். அடுத்து என்ன பண்ண போறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சாக்கியனா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தது மட்டும் இல்லாம பி கிளாஸோட ஈச்சினோசே ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ரியோவனையும் வெளியே போகாம தடுத்துட்டான். இப்போ நம்ம ஹீரோவை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சாலுமே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுனால நம்ம ஹீரோ கிட்ட ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. அதை பத்திலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.